முதல்ல நம்ம திமுகவை குற்றம் சாட்டும் பொழுது நம்ம ஏதோ ஒரு திமுகவின் மீது நமக்கு ஏதோ ஒருதலை பட்சமான கருத்து என்பது இல்லை என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பாலியல் வன்முறை என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதில் திமுக ஏன்னா திமுக ஆளுங்கட்சி என்பதால் இந்த திமுக கொடியை பயன்படுத்தி பலர் செய்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மற்ற கட்சிகளில் யாருமே தப்பே பண்ணலைன்னு நம்ம சொல்லலை. அதிமுகவில் கூட மணிமங்கலத்தில் ஒருத்தர் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவர் அந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்னு சொல்லி தொடப்பக்கட்டையாலையும் கட்டையாலையும் அவர் அடிக்கிறது. இப்போ இந்த அண்ணா நகர் கேஸ்லேயே கூட ஒரு அதிமுக இருக்காரு. பாஜகவை சேர்ந்தவர்களும் ஆங்காங்கே பாலியல் வன்முறைகளோ இல்லை அந்த மாதிரி மற்ற குற்றங்களிலோ ஈடுபடுகிறார்கள். சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி, அதாவது இப்போ ரவுடிகள் குற்றவாளிகள் என்னென்னா ஏதோ தங்களுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொள்வது இயல்பாகிவிட்டது தமிழ்நாட்டில். அப்போ இப்போ கட்சிக்காரன் குற்றம் செய்யலை, குற்றவாளி தான் கட்சிக்காரனாக இருக்கிறான்.